பெரிய பிள்ளைங்க கிடையாது, அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஸ்டடி, சின்ன 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு 24 மணி நேரம் ஊழியத்துக்கான ஆட்களை பிரித்து அதை கோஆர்டினேட் பண்ணி அவங்கவுங்க இந்த பணியை செஞ்சால் தான் 24 மணி நேரம் பண்ண முடியும். அது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. என்னால் டெய்லி 1 மணி நேரம் ஒழுங்கு கிரமமாக பண்ண முடியாது. ஆனால் ஒழுங்கு கிரமமாக 24 மணி நேரம் பண்ணுறது சாத்தியம் இல்லை. இதுதான் எனக்கு தெரிஞ்சது 100%. ஆனால் அருமையான அருள் சகோதரி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. மைக்க வாங்கிட்டு நானே போய் சொல்ல நினைச்சேன். ஒரு தரமும் ஆவியில வேலைப்பட்டுட்டீங்களா, அப்படி ஆயிட்டீங்களா, அப்படி ஆயிட்டீங்க நம்ம சொல்லணும். ஆக்சுவலா இந்த வார்த்தை எனக்கு தொடுதலா இருந்தது. இது எனக்கு அனாயிட் ஆயிடுச்சு அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகம். அந்த உற்சாகம் கிடைக்கும் போது கடவுளோட வல்லமை இன்னும் அதிகமாக செயல்படும். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தில் இந்த பதிவை பார்க்க போகிற ஒவ்வொருத்தருக்குமே நம்ம 24 ஹவர்ஸாக நேற்று நவம்பர் 1 தான் டிக்ளேர் பண்ணுறதுக்காக ஒரு முடிவெடுத்தோம். இந்த நாளில் இன்றைக்கு ஜீசஸ் ட்ரஸ்ட் நியூவில் இன்றைக்கி ஃபுல்லாக உபவாசம் செஞ்சு ஜெபிச்சிருக்கிறோம். இந்த 24 ஹவர்ஸ் குரூப்பை இன்றைக்கி ஸ்டீஃபன் அண்ணன், அதுக்கப்புறம் நம்மளோட அக்கா வெண்ணூர் ஸ்டீஃபன் அக்கா 2 பேருமே ஜெபம் பண்ணி நம்ம அதிகாலை ஜெபக்குழு பிள்ளைங்களுக்காக 24 ஹவர்ஸ் ப்ரேயரை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. எல்லாரும் ஜெபிக்கிறதுக்கான ஒரு ஜெப இந்த இடத்துல நமக்காக ஜெபிச்சு நம்ம எல்லா குடும்பங்களையும் வரப்போகிற எல்லா குருக்கள், கன்னியர்கள், அப்புறம் வரப்போகிற எல்லா அட்சதி பணியாளர்கள் எல்லாருமே அந்த கூடாரத்தில் பரிசுத்தமாக வரணும், ஒரு பரிசுத்த கூடாரமாக அது மாறணும். ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற மக்களை உருவாக்கவும், இறைவார்த்தையில் ஒவ்வொரு மக்களும் எழும்புகிற ஒரு கூடாரமாக அது உருவாகணும்னு சொல்லிட்டு உண்மையிலே இறைவார்த்தையின் மீது தாகம் கொண்ட தம்பதிகளையும் எங்கெங்கேயும் ஓடி ஓடி போய் வார்த்தை விதைக்க முடியுமோ விதைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த நாளில் இந்த இடத்துல நம்மளுடைய எல்லா குடும்பங்களுக்காகவும் அண்ணாவும் அக்காவும் நமக்காக ஜெபிச்சு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுப்பாங்க. சிஸ்டர் அவங்களும் ஜெபம் பண்ணி இந்த இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாங்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அப்பா தந்தையே, இயேசு மகாராஜாவே, பரிசுத்த ஆவியாளர் நன்றி சென்றப்பா. ஆபிரகாமின் கடவுளே, ஈசாக்கின் கடவுளே, யாக்கோபின் கடவுளே, யோசேப்பின் கடவுளே, மோசேயின் கடவுளே, யோசுவாவின் கடவுளே, சாமுவேலின் கடவுளே, தாவீதின் கடவுளே, சாலமோனின் கடவுளே, எலியாவின் கடவுளே, எலிசாவின் கடவுளே, தானியேலின் கடவுளே, எசையாவின் கடவுளே, எரேமியாவின் கடவுளே, எசேக்கியேலின் கடவுளே, ஆமோஸின் கடவுளே, ஆகபூக்கின் கடவுளே, நாகூமின் கடவுளே, மலாக்கியின் கடவுளே, எங்கள் கடவுளே, எங்கள் மத்தியில் அப்பா நீங்க பிரசன்னமா இருக்கிறீங்கப்பா. அப்பா நீங்க தெளிவா கற்றுக் கொடுத்தீங்கப்பா. என் நாமத்தை குறித்து எங்கே நீங்க ஜெபிக்கும் பொழுது நான் இருப்பேன் சொல்லிருக்கீங்கப்பா. வாக்கு மாறாத எங்கள் தகப்பனே, அப்பா எங்க மத்தியில் பிரசன்னமா இருக்கீங்கப்பா. அப்பா அந்த ஜெபத்தை விட்டு நோக்கி கொண்டிருக்கீங்கப்பா. அப்பா ஜெபத்தை கேட்கும் நீர் ஒருவரே, நீர் ஜெபத்தை கேட்கும் கடவுளப்பா. அப்பா எங்க ஜெபத்துக்கு மறுமொழி கொடுப்பவர் நீர் அப்பா. அப்பா அந்த அருமையான சகோதரி அப்பா ரேவதி அம்மாவும் அப்பா அவர்கள் கணவர் பிள்ளைகள் அப்பா அந்த கூடுதல் அப்பா அந்த அதிகாலை ஜெபக்குழுவில் கூடுதலாக செய்து அப்பா ஜெபிக்கும் ஒரு குடும்பத்தையும் அப்பா ஒருவர் அந்த அன்பின் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்க குடும்பத்தையும் அப்பா அங்க இருக்க ஒருவரையும் உங்க தெய்வீக கருத்துல ஒப்பு கொடுக்குறாப்பா. அப்ப உங்க தெய்வீக கருத்துல ஒப்பு கொடுக்குறாப்பா. அப்பா நீங்க தெளிவா சொல்லிருக்கீங்கப்பா. எபிரேயர் புத்தகம் 12:14 அப்பா பரிசுத்தம் இல்லாத எவனும் தேவனை தரிசிக்க இயலாது. அந்த வார்த்தையை கேட்டு அப்பா அந்த கூடாரத்தில் பங்கு கொள்ளும் பொழுது அப்பா அவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அப்பா அவங்க பரிசுத்தத்தை நோக்கி அப்பா அவங்க வாழ்க்கை பரிசுத்தத்தை நோக்கி அப்பா நன்மை தனத்தை நோக்கி வளரக்கூடிய அந்த அருமையான காரியத்தை நீங்க செய்யப்படுங்கப்பா. நீங்க செய்யாத போறீங்கப்பா. இதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. அப்பா அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நிலைப்பாற்ற இந்த நாளுக்காக, இந்த ஆல் சோல்ஸ் டேஸ்க்காக அப்ப நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு மணி ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் 24 மணி நேரம் உங்க தேடி கூட பிள்ளைகளா இருக்கிறாங்கப்பா. இதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. அப்பா அந்த இணைப்பில் இணையும் பொழுது அப்பா எந்தெந்த செய்தியாளர்கள், நற்செய்தி பணியாளர்கள், அப்பா குருக்கள், அப்பா துறவிகள், யாரெல்லாம் அப்பா அருமையான அருள் சகோதரிகள், அப்பா அருமை தந்தைகள் யாரெல்லாம் கூடி ஜெபிக்கும் பொழுது அப்பா அபிஷேகத்தை காண செய்யுங்க, ஒரு மனமாற்றத்தை காண செய்யுங்க, ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். கத்தோலிக்க அவையில் ஒரு மறு மாற்றத்துக்காகவும் ஒரு மறு எழுச்சிக்காகவும் அப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை காண செய்யுங்க, ஒரு பெரிய காரியம் செய்யுங்கப்பா. ஒரு பெரிய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா யோவேல் புத்தகத்து அதிகாரம் 2:24 சொல்லிருக்கீங்க. மாந்தர் யாவர் மேல் ஆவியார் ஊற்றுவேன்.
செய்யுங்க ஒரு அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. அப்பா என்னகமோ எங்கள் தாய்நாடு இந்த அருமையான அந்த சிந்தனையை உருவாக்குங்க. தெய்வீக அழைப்புக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அனைவரும் ஒரு மனமாவியோடு அந்த அட்மின் செயல்படணுமாப்பா. எந்த அசுத்த ஆவிகள் அப்பா, எந்த அசுத்த கிரியைகள் நாசரேத் இயேசு நாமத்தில் நிர்மூலமாக்குறேன். ஒரு ஒற்றுமையின் ஆவியை கொடுங்க, ஒரு சமாதான ஆவியை கொடுங்க அப்பா. அவருடைய சமாதானத்தை காண செய்யுங்க அப்பா. அவங்க நாம மாத்திரம் உயர்த்தணும் அப்பா. அப்பா அவங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும் அப்பா. அப்ப அவங்களை நம்ம உயர்த்துற நேரமாகும். அப்ப அந்த உயர்த்துற நேரமாகும். அப்ப அந்த உயர்த்துற அவங்களே மகிமைப்படுத்தி நாங்க கூடி செவிக்கிற 24 மணி நேரம் எந்த தடையின்றி நீங்க ஆசீர்வதிங்க. எங்க ஆசீர்வாதத்தை காண செய்யுங்க. அவ்வாறு நீங்க செய்வீங்க நம்புறப்பா. இந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. அதை சுதந்திரித்து அப்பா யோவான் புத்தகம் 14 பிரகாரம் என் நாமத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் சொல்லிருக்கீங்க. வாக்கு மாறாதவர் அப்பா. இவரை எல்லாரும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் அந்த கூடாரத்தில் ஆசீர்வதிங்க. இயேசுவே ஆண்டவர் அப்பா. அதிகாலை குழல் தேடும் பொழுது ஒரு புது பிறப்பை அவர்களுக்கு கட்டளையிடுவதாக இந்த எளிய விண்ணப்பத்தை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பெற்ற நாமத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபக்கேளும் ஜீவனும் பரிசுத்தமுள்ள தந்தையே, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அப்பா தந்தையே போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம்ப்பா. நன்றி 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 செலுத்துறோம்ப்பா. உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா அந்த 24 மணி நேர பணியை அப்பா அவர்கள் ஏறெடுக்கிற அந்த முயற்சி அப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா நீங்க தொடுங்க அப்பா. இதில் நீ அழைத்து வருகிற ஒவ்வொரு பிள்ளையும் அப்பா நீங்க தொடுங்க. உமது வார்த்தையின் அக்கினி அப்பா ஒவ்வொருவர் மேலும் இறங்கணும் அப்பா. அப்பா இறுதி காலத்துக்காக நீர் கொடுத்த அறிவுரை, இறுதி நாட்களில் உலகம் முழுவதும் நற்செய்தி பறைசாற்றப்படும், அதன் பின்பே முடிவு வரும் என்று சொன்னேன் அப்பா. இந்த நற்செய்தி அப்பா வார்த்தை அறியாதவர்கள் கூட அறிந்து கொள்ளும்படி அப்பா இவர்கள் ஏறெடுக்கிற இந்த முயற்சியை ஆசீர்வதித்து அப்பா அப்பா இதில் இணைகிற பிள்ளைகள் அப்பா வார்த்தையின் அபிஷேகத்திற்குள் வரவும் அப்பா, வார்த்தையில் கட்டி எழுப்பப்படவும் அப்பா, வார்த்தை கேட்கிறவர்கள் அப்பா, வார்த்தை கொடுக்கிறவர்கள் அப்பா 100 மடங்கு பலன் கொடுக்கும்படியாக அப்பா நீர் மாற்றுவீராக அப்பா. வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவி என்று சொன்னபடி அப்பா இறை வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் அப்பா அந்த இணைப்பில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளையையும் அப்பா நீர் பலன் கொடுக்க செய்வீராக. காலையில் உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற விதையை காலையிலும் தெளி, நண்பகலிலும் தெளி, மாலையிலும் தெளி. அப்பா நேரம் காலம் கிடையாது வார்த்தை அறிவிக்க. காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேற்கூரையில் நின்றார்கள் என்று சொன்னேன் அப்பா. இவர்கள் ஏறெடுக்கிற இந்த முயற்சி அப்பா நீர் அவர்கள் அப்பா மனித உள்ளத்தில் எடுக்கிற முயற்சி இல்லப்பா. ஆவியானவர் இறங்கி அப்பா உங்க வல்லமையினால் உங்க தூண்டுதலினால் ஏறெடுக்கப்படுகிற அப்பா அந்த முயற்சியை நீர் ஆசீர்வதித்து இன்னும் பலுகி பெருக செய்வீராக. எப்படி பேதுருவை அப்பா நீரற்று மீன்களை பிடித்தவர்களை மனிதனை பிடிப்பவரை போல் மாற்றுகிறோ, அதே போல ஒரு மிகப்பெரிய எழுப்புதலின் அக்கினி வந்து எண்ணில் அடங்காதவர்கள் கணக்கில் அடங்காதவர்களை அப்பா உமது வார்த்தையின் அபிஷேகத்திற்குள் கொண்டு வரும்படி அப்பா உங்க வல்லமை இறங்கட்டும். இந்த அப்பா இந்த ஜெப குழுவானது வார்த்தையின் அபிஷேகத்தினால் கட்டப்படும்படி அப்பா நீர் உமது வல்லமையை ஊற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திரு நாமத்திற்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். தகப்பனே துதிக்கிறோம் ஐயா. மகிமையான பிரசனை எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. அப்பா ஒரு குடும்பமாய், ஒரு திருச்சபையாய், ஒரு சமூகமாய், தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டமாய், அரச குருத்துவ கூட்டமாய் அப்பா நீர் உருவாக்கி இருக்கிற எல்லா ஜனங்களிலும் எங்களையே உங்களுடைய புகழ்ச்சியாக, உங்களுடைய கீர்த்தி
படியாக எங்களை உயர்த்தி வைத்திருக்கிற, எங்களை அழகு பார்க்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஒரு மனதாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த அதிகாலை ஜெப கூடாரத்திற்காக ஆயிரம் ஆயிரம் ஆத்துமங்களை அறுவடையாக்கும்படி உமக்கு கொள்ளை பொருளாய் கொடுக்கும்படி நீர் போட்டிருக்கிற இந்த விதைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த விதை மடிந்து போகாதபடிக்கு செடியாக மாத்திரமல்லாமல் கொடியாக மாத்திரமல்லாமல் மரமாய் மாறி ஐயா உலகின் 7 கண்டங்களிலும் உம்முடைய ஆட்சி நிலவும்படி, உம்முடைய மகத்துவம் மலர்ந்து பறந்து விரியும்படி ஐயா, உம்முடைய இறையாட்சி கட்டப்படும்படி உம்முடைய மகத்துவம் உம்முடைய மாட்சியும் உலகின் 1 கோடி முதல் 100 கோடி வரை அப்பா அறியாத ஒரு மக்களினத்தாருக்கும் உம்மை அறிந்தும் அறியாத உம்மை தெரிந்தும் தெரியாத கட்டப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற அடிமை தனத்தின் நுகங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவ கட்டுகள சாப கட்டுகள மரண கட்டுகள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவர் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஐயாவுடைய விடுதலையின் முழக்கத்தை அறிக்கையிடுகிற ஒரு ஜெப கூடாரமாக மாறும்படி உடைய பரிசுத்த வல்லவினால பரலோக வல்லவினால் நிரப்பப்பட்டு அப்பா இந்த ஜெப கூடாரத்தின் வழியாக ஒரு எழுப்புதலின் தீ போடப்படும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்பா இந்த 24 மணி நேரமும் அப்பா பரலோக தூதர்களோடு சேர்ந்து தாய் கன்னிமரியாளோடு சேர்ந்து விண்ணக கூட்டத்தினரோடு சேர்ந்து பரிசுத்தர் 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 என்று சொல்லி இடையிடாது போய் துதித்துக் கொண்டிருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு நாங்களும் சேர்ந்து கொள்ளும்படி அப்பா இந்த ஜெப கூடாரத்தின் வழியாக வந்து எழுப்புவதாக பரலோகத்தை நோக்கி அப்பா தூபம் போல ஆராதனை பலி துதி பலி விண்ணப்ப பலி பரிந்துரை பலி எழுப்புவதாக ராஜா. நுகர்ந்த அப்பா பலியாயிரதை நுகர்ந்து மகிழ்வீராக, அதிலின் மகிமை அடைவீராக. அப்பா பரலோகத்தை நோக்கி எழுப்பப்படுகிற ஒருவரும் மன்றாட்டிற்கும் ஐயா நீர் என் மனதிற்கு உகந்தவனாய் இருப்பதனால தானியேலை நோக்கி சொன்னீரேன், நீ என் மனதிற்கு உகந்தவனாய் இருந்ததுனால நீ மன்றாட்டி எழுப்பின பொழுது என் தூதனை அனுப்பி உன்னுடைய மன்றாட்டுக்கு பதில் கொடுத்து விட்டேன் என்ற வார்த்தையுடைய அபிஷேகம் இந்த ஜெப கூடாரத்தில் எழுப்பப்படுகிற ஒருவர் ஆராதனைக்கும் ஒருவர் விண்ணப்பத்திற்கும் பதில் வருவதாக ஐயா. அப்பா தேவ ஆத்துமங்களின் உள்ள கொண்டு வந்து அப்பா உமக்கு கொள்ளை பொருளாய் ஆத்துமங்களை உமக்கு அறுவடை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்பா மீன்களை பிடிக்கிறவர்களாக நீ ஒரு மகனையும் மகளையும் நீர் மாற்றுவீராக. உலகின் 1 கோடி முதல் 100 கோடி வரை எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும்படி எல்லா முழங்கால்களும் முழங்கால் படியிட்டு உடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடும்படி ஐயா உடைய வெளிப்படுத்தல் உண்டாவதாக, உடைய மாட்சி வெளியரங்கமாவதாக. அப்பா அஞ்சாதே துணிவோடு நான் தான், நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் நான் உனக்கு சொந்தமாக்குவேன் என்று சொல்லி அப்பா யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். இரவும் பகலுமாய் இந்த வார்த்தை உன் முன்னே நின்று அகற்றாதே. இரவும் பகலுமாய் அதை தியானம் செய்கிற வார்த்தையின் அபிஷேகம் இந்த ஜெப கூடாரத்திற்குள்ள நிறைவாக்கப்படுவதாக ஐயா. உலகமெல்லாம் சென்று படிப்பிக்கலாம், நற்செய்தி அறிவீங்கள், உலகம் முடியும் வரை என்னால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையின் அபிஷேகம் அப்பா நிறைவேற்றப்படுவதாக. நீ செய்த அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் உம்முடைய அப்போஸ்தலர்களோடு நீர் இருப்பதை உறுதிப்படுத்தினீர் ராஜா. அப்படியாய் இந்த ஜெப கூடாரத்தில் நீர் இருக்கிறீர். நீர் பெத்தேலாய், இந்த ஜெப கூடாரம் ஒரு பெத்தேலாய், கடவுள் வாழ்கிற ஒரு இல்லமாய், தெய்வீக பிரசன்னம் தங்கி இருக்கிற ஒரு கூடாரமாய், காண்கிறவர்கள் உடைய மாட்சியை காணும்படி நீ நம்பினால் மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையுடைய அபிஷேகம் உள்ளே வருகிற யாவரும் கண்டு கொள்ளும்படி அப்பா உணர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்படி, செத்து போயிருக்கிற விசுவாசம் அப்பா செத்து போயிருக்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலை, இருள் நிறைந்த சூழ்நிலை மாறும்படி எங்கள் கத்தோலிக்க திருச்சபை ஐயா எங்களுடைய ஒரு விசுவாசிகள் மீண்டுமாய் உணர்ந்த எலும்புகளுக்குள்ள இருக்கிற அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று செய்யும்படி சதைகள் நரம்புகள் கொடுக்கப்பட்டு ஐயா ஆவி அவர்களுக்குள்ள முற்றிலுமாய் செயல்பட்டு உடலோடும் உள்ளத்தோடும் ஆவியோடும் நாங்கள் ஒரு மனதாயுமை ஆராதித்து எங்கள் தாய் திருச்சபை கட்டி எழுப்ப, உம்முடைய திருச்சபையை கட்டி எழுப்ப, உடைய ஏற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால நீர் மீட்டெடுத்த உடைய மனவாட்டியால் திருச்சபையை நாங்கள் கட்டி எழுப்ப, ஒரு மனதாய் செயல்பட, ஒரு மனதின் ஆவியோடு செயல்பட, உடைய மாட்சி உடைய மகத்துவம் எங்கள் மூலமாய் வெளியரங்கமாக்கப்பட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அப்பா அந்த சகோதர தேவதையோடு இணைந்து பணியாற்றுகிற ஒவ்வொரு அன்பின் உறவுகளும் கலந்து ஒப்புக் கொடுக்கிறோம் அன்றுவரை உள்ள வருகிறார். உடைய வார்த்தை உடைத்து கொடுக்கிற அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள், பொதுநிலையினர் அப்பா இன்னுமாய் நீர் பல வழிகளில் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் ஆவியாளர்கள் வழிநடத்தப்படுவாராக. அப்பா எங்களுடைய மகிமைக்காகவோ எங்களுடைய சுய நடத்திற்காகவோ எங்கள் ஞானத்தை பயன்படுத்தி எங்கள் அறிவை பயன்படுத்தியோ எங்களுடைய சுய நலத்துக்காகவோ எதையும் நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களுடைய
திருவிழத்தின் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்ற வார்த்தையின் அபிஷேகம் உண்டாகும். ஒவ்வொருவருடைய பலவீனத்திலும் ஒவ்வொருடைய இயலாமையிலும் உடைய வல்லமை வெளிப்பட்டு உடைய திருவிழத்தை மாத்திரமே நாங்கள் செய்யும்படி பாப்பிதாவுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்று சொல்லினே. உடைய திருவிழத்தை நிறைவேற்றுவது எங்களுடைய உணவாய் மாறுவதாக ஐயா. அப்பா எங்களை மறைத்து எங்களுடைய திட்டங்களை மறைத்து எங்களுடைய ஞானத்தை மறைத்து எங்களுடைய அறிவை மறைத்து எங்களுடைய சுய சிந்தையை மறைத்து அப்பா உடைய திருவிழா மாத்திரமே இந்த ஜெப கூடாரத்தின் வழியாக நிறைவேற்றப்படும்படி அப்பா நீ வழி நடத்துகிறாங்க. பிலிப்பியர் 1:6 பிரகாரம் உங்களுக்குள் தொடங்கின இந்த நற்காரியத்தை நான் வரும் வரைக்கும் செய்து முடிப்பேன் என்ற வாக்குத்தத்தங்களுடைய அபிஷேகம் உண்டாவதாக ராஜா, உண்டாவதாக ராஜா. அழைத்தவர் நீ உண்மையுள்ளவர். 1 தெசலோனியர் 5:23 பிரகாரம் அமைதி தரும் ஆண்டவர். நீ வரும் வரைக்கும் எங்கள் உடலையும் எங்கள் உள்ளத்தையும் எங்கள் ஆவியையும் மாசின்றி குற்றமின்றி பாதுகாத்து கொள்ள போவதற்காக நன்றி ராஜா. அழைத்தவர் நீ உண்மையுள்ளவர். நீரே செய்து முடிப்பிறப்பா. 1 தெசலோனியர் 3:3 பிரகாரம் எல்லா விதமான தீங்கின் அந்தகாரத்திற்கும் இருளின் அந்தகாரத்திற்கும் எங்களை விலக்கி நம்பிக்கைக்குரிய அழைத்தவரை உண்மையுள்ளவராய் இருப்பதனால எங்களை பாதுகாத்துக் கொள்ள போவதற்காக நன்றி அப்பா. இந்த குழுவிற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா பொல்லாத பிசாசுடைய அந்தகாரங்களை அப்பா, பிரிவினை நாவிகளை, பிளவினை நாவிகளை, உமக்கு விரோதமாக உடைய திருவிழத்திற்கு விரோதமாக உடைய வார்த்தைக்கு விரோதமாக பரிசுத்திற்கு விரோதமாக எழுப்பி நின்று செயலாற்றுகிற எல்லா கோலியாத்தின் படைகளை, அமலேக்கிய மோவாபிய பெரிசிய படைகளை ராபாக்காரி அந்த ரஷக்கா பாரா அந்த ரபரபா நிர்மூலமாக்கி நித்தி நரகத்துக்கு வாதாளத்துக்கு தள்ளுகிறவையா. உம்முடைய பரிசுத்த வல்லமை, உடைய பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, விண்ணக நெருப்பு, சுத்திகரிக்கும் அக்கினி, சுட்டரிக்கும் அக்கினி, எல்லா தீமைகளையும் சுட்டரிப்பதாக உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றத்தக்கதாக உடைய மாட்சியுடைய மகத்துவம் வெளிப்படத்தக்கதாக நீரே தொடர்ந்து வழி நடத்துகிறாங்க. உம்முடைய பிள்ளைகளின் வழியாய், உம்முடைய பிள்ளைகளின் வழியாய் உம்முடைய மகிமை வெளியரங்கமாக்குகிறாங்க ராஜா. எல்லா ஹிருதயத்தையும், எல்லா கருத்தையும், எல்லா மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுகிறடி. மீட்பரேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள ஜீவ நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்க தாய் கன்னிமரியாளுடைய மாசற்ற